100% ஒரு லீடர் இருக்கிறோம்னா கண்டிப்பா 100% லீடர் இருக்க முடியாது. ஏன் அப்புறமா சொல்றேன். இந்த கேள்வி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன் 100% நம்மளால லீடரா இருக்க முடியாதுன்னு அப்புறமா சொல்றேன். அதே மாதிரி இப்போ நம்ம ஏன் 100 போட்டோம்னா நமக்கு ஆசை 100% நான் லீடரா இருக்கணும்னு. இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல நான் என்ன சொல்ல போறேன்னா, எனக்குள் ஒரு நாயகன் இருக்கிறான் அப்படின்னா, ஒவ்வொரு சாதாரணமான ஒரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு நாயகன் கண்டிப்பாக இருப்பான்ன்றது என்னோட நம்பிக்கை, என்னோட ஃபர்ம் பிலீஃப். அது உண்மை கூட. அது ஏன் உண்மை? அது இங்க இருக்கிற அனைத்து பார்ட்டிசிபென்ட்ஸும், இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்ல இருக்கிற அனைத்து பார்ட்டிசிபென்ட்ஸும் கடைசியில you must realize, you must have belief that you are a leader. உங்களுக்குள்ள ஒரு லீடர் இருக்காருன்றத உங்களுக்கு உணர வைக்கணும் என்ற ஒரு இதுல தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம ஜேசிஐ ட்ரைனிங்ல நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அட்டென்ட் பண்ணியிருப்போம். லீடர்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நிறைய பார்த்துருப்போம், நிறைய கதைகளை கேட்டிருப்போம், நிறைய சினிமால லீடர்னா யாருன்னு காட்டியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம லீடர்னா எங்கேயோ தூரத்துல வச்சிருக்கிறோம். லீடர்னா இப்படிதான் இருக்கணும், நம்மளால லீடர் ஆக முடியுமா? உண்மையாலுமே இப்ப நீங்க சொன்ன மாதிரி 90%, 80%, 100% நம்ம லீடர்னு தெரியுது. யாராவது நமக்கு லீடர்னு சொன்னா சும்மா இருக்கப்ப நான் அவ்வளவு பெரிய லீடர்லாம் கிடையாது. அப்போ தெர் இஸ் சம் ஹெசிடேஷன். நம்ம லீடர்னு ஒத்துக்கிறதுல நமக்கே ஒரு ஈடுபாடு இல்லாம இருக்குது. அந்த ஒரு நம்பிக்கைய ஃபுல்ஃபில் பண்றது தான் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுடைய ஒரு சவாலா இருக்குது. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட்டும் அந்த நம்பிக்கையோட, நான் எனக்குள்ள கூட ஒரு நாயகன் யாரும் லீடர் தான், எனக்குள்ள கூட ஒரு நாயகன், ஒரு லீடர் இருக்காருன்றத நம்பணும்ன்றதுதான் இந்த ப்ரோக்ராமுடைய ஒரு அப்ஜெக்டிவா இருக்கு. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு திஸ். Okay, my next question starts. Who comes to your mind when you think of a leader? Leader சொன்ன உடனே உங்க மனசுக்கு வரக்கூடிய அந்த நபர் யார்? You can type your answers in the chat box. I am waiting. Modi, APJ Abdul Kalam. Okay. Leaders தேடுறோமா? நாட்டில் லீடர் ஏபிஜே, மறுபடியும் ஏபிஜே, அம்பானி, மீ தமிழரசன், ஓகே, காமராஜர், அப்புறம் அவ்வளவுதானா? 21 பார்ட்டிசிபென்ட் இருக்கீங்கன்னு சொல்றீங்க. ஜெகுவாரோ, ஓகே, ஜெயலலிதா, 29. Oh, there are 29 participants. Okay, our school Ayama. Okay, that's good. காந்தி, வெங்கடேசன், அப்ப நாட்டுல நிறைய லீடர்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல நமக்கு மை ஃபாதர் சதீஷ்குமார், ஓகே, சந்துருஜி, என் பேர் தானே அது, மூர்த்தி சார், ரைட், எஸ். ஓகே மை டியர் பார்ட்டிசிபென்ட்ஸ், அரௌண்ட் ஒரு 10 சொல்லியிருக்கீங்க. காந்தி சொல்லியிருக்கீங்க, காமராஜர், மோடி, ஏபிஜே அப்துல் கலாம். ஓகே, இந்த மாதிரி நம்ம சொன்ன மாதிரி லீடர் நம்ம மனசுல நினைச்ச உடனே நம்மளுடைய தாட்ஸ் வந்து எங்கேயோ மேல இருக்கிறவங்கள யோசிக்கிறதே தவிர ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனை நமக்குள்ள வர வைக்க முடிய மாட்டேங்குது. யாரோ ஜி ஸ்ரீனிவாசன் சொல்லியிருக்காரு, சார் நான் தான் சார் லீடர்னு. ஓகே, அது நம்பிக்கையோட சொல்லியிருக்கணும். ஓகே, தட்ஸ் குட், தட்ஸ் நம்பிக்கை அகெயின். ஸோ லெட்ஸ் சி நீங்க சொல்லியிருக்கிற ஆன்சர்ஸ் எல்லாம் வருதான்னு பார்த்துக்கலாம். ஸோ ஏபிஜே அப்துல் கலாம் சொல்லியிருந்தா நீங்க வெரி குட். காந்தி சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? இவர் யார் தெரியுமா? Can somebody say who is this? Nelson Mandela. Nelson Mandela. You can type answers. இது யார் தெரியுமா? அம்பேத்கர். நேதாஜி. சுபாஷ் சந்திர போஸ். காமராஜர் சொன்னீங்க. மதர் தெரேசா சொல்லலனாலும் அதான் நான் சொன்னல, நிறைய பேருக்கு நிறைய. You can mute your mic. Talk to me through chat box. ஐயா வாய்ஸ் கொஞ்சம் லோவா இருக்கு. என்னோட வாய்ஸ் லோவா இருக்கா? ஆமாங்க ஐயா. இப்போ சார் கிளியரா இருக்கு, சார் கிளியரா இருக்கு. ஓகே, கிளியரா இருக்கு.
ஓகே, இவரும் லீடர் தானே, நம்மள எல்லாத்தையும் என்டர்டெயின் பண்ற ஒரு லீடர் மிஸ்டர் தோனி. ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன சில தலைவர்கள் வந்திருக்காங்க, சில பேருக்கு இங்க இடம் பத்தல ஒரு ஸ்லைட்ல, எல்லா தலைவரும் போட்டா எனக்கு ஸ்லைடு பத்தலன்றதுனால ஐ ஹவ் பிக்ட் ஃபியூ. அதுல பாத்தீங்கன்னா யூ ஹேவ் லெஃப்ட் கார்னர் டாப்ல நேதாஜி இருக்காரு, அதுக்கப்புறம் காந்திஜி, காமராஜர், மதர் தெரேசா, ஏபிஜே அப்துல் கலாம், தோனி, நெல்சன் மண்டேலா, இந்த மாதிரி நிறைய லீடர்ஸ் இருக்காங்க. ஏன் இவங்க மட்டும் நமக்கு ஞாபகத்துல வராங்க? இவங்க மட்டும்தான் லீடர்ஸா? ஏன்னா நான் அப்பயே சொன்ன மாதிரி நம்ம லீடர்ஸ்னாலே அவங்கள தூரமா கடவுள் மாதிரி மேல வச்சிருக்கிறோம். ஓகே, இவங்க மட்டும்தான் லீடரா இருக்க முடியும். ஆனா நமக்குள்ள கூட ஒரு லீடர் இருக்காரு, உண்மைதான் லீடர் இருக்காங்க. ஆனா எந்த அளவுக்கு நம்மளால நம்ப முடியும் என்ற அந்த கேப் தான். இப்போ அவங்க இங்க இருக்காங்க, நம்ம இங்க இருக்கோம், நம்மளும் அந்த இடத்துக்கு போகலாம். ஆனா இந்த கேப் தான் அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நம்மளால உணரவே முடிய மாட்டேங்குது. சார் உங்களுடைய மைக் கொஞ்சம் மியூட் பண்ணலாம். ஹலோ குமார் சார். சூப்பர், தேங்க்யூ. ஓகே, சோ இவங்கெல்லாம் லீடர்னா இப்போ நான் அடுத்த ஸ்லைட காட்ட போற சில பிக்சர்ஸ்க்கு யூ மஸ்ட் ஆன்சர் இன் தி சாட் பாக்ஸ். இவங்கள எத்தனை பேர் லீடர்னு நீங்க நம்புறீங்கன்னு பார்ப்போம். இவர் யார்? யூ கேன் see a farmer. சாட் பாக்ஸ். ஃபார்மர் ஒரு லீடர்னு நம்புறீங்களா? The next picture you can see என்ன பார்க்க முடியுது? You can see a band and his team leader. அவங்கள யார் லீடரா இருக்க முடியும்? நடுவுல ஒருத்தர் குச்சி வச்சுட்டு இப்படி நின்று இருக்கிறார், அவர் லீடரா இருந்திருக்கலாம். You can see a lady. நம்ம ஊருக்குள்ள அந்த ஹோட்டல் வைக்கக்கூடிய ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட், ஒரு சின்ன ஹோட்டல் வைக்கக்கூடிய ஒரு லேடி you can see in the picture. அவங்கள நீங்க லீடரா ஏத்துக்க முடியுதா? இல்ல அவங்களுக்குள்ள உங்களுக்கு லீடர் தெரியுறாங்களா? And you can see here 5-star hotel chef and his team. இவங்கள ஒரு லீடர் உங்களால பார்க்க முடியுதா? And what can you see here in this picture? ஒரு அப்பா, ரெண்டு பிள்ளைங்க, then ஒரு அம்மா, ஒரு ஃபேமிலி. இட்ஸ் a family. சோ இந்த 5 பிக்சர்கள்ல நம்ம அப்பே போன ஸ்லைடுக்கும் இந்த ஸ்லைடுக்கும் லெட்ஸ் கம்பேர். போன பிக்சர்ஸ்ல we have seen many leaders. ஆனா இந்த பிக்சர்ல ஒரு சாதாரணமான ஒரு லேடி who owns a restaurant, அடுத்த பிக்சர்ல ஒரு பேண்ட் டீம், அதுக்கு அடுத்தது ஒரு ஃபேமிலி, அதுக்கு அடுத்தது ஒரு ஃபார்மர், அதுக்கு அடுத்தது ஒரு 5-star ஹோட்டல், ஒரு ஷெஃப் அண்ட் ஹிஸ் டீம். 5 போட்டோ பார்க்குறோம். இவங்கள லீடர் ஆகணும்னா அந்த குவாலிட்டிஸ் இருக்கணும். சே லெட்ஸ் டேக் அப் இந்த ஃபார்மர் எடுத்துக்கலாம். ஃபார்மர்ல இவர் ஒரு நாயகன் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட குவாலிட்டிஸ் இருக்குமா? என்னென்ன குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும்? லெட்ஸ் டிஸ்கஸ் ஓன்லி அபவுட் ஃபார்மர். மற்ற பிக்சர்ஸ் இது தெரிஞ்சுக்கிட்ட உடனே யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் அதர் பிக்சர்ஸ். ஃபார்மர் ஒரு லீடர்னு நான் சொன்னா என்னென்ன குவாலிட்டிஸ் எல்லாம் ஃபார்மர் கிட்ட இருக்கு? ஏன்னா எல்லாருக்குமே ஃபார்மரை பத்தி தெரியும், அதனால தான் சொல்லி எடுத்துக்கிறேன். Can I have answers in the chat box? Helping others, good. அப்புறம் அவர்கிட்ட இருக்கிற தலைமை பண்புகள். Planning about agriculture, very good. Serving the nation, hard work, allocate work to others, kadina உழைப்பு, planning and execute, generosity, to make more yield, planning and execution, and he owns his family also. So இப்போ நிறைய நீங்க சொன்னீங்க, if you could see few answers from here. Serving the nation, planning சொன்னீங்க. Helping others is a very good quality of a leader. Serving the nation, hard work, planning and execution.
எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கிறது. வெரி குட். அதான் ஹெல்பிங் அதர்ஸ். ஸோ இதுல யூ குட் சி 3 main qualities of a leader. One is planning and execution, one is helping others, and one is the hard work. Okay, now let's take up and the lady at the top left corner ஒரு லேடி இருக்காங்களோ ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட், அவங்கள ஏதாவது லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கான்னு யோசிக்கலாமா? கேன் ஐ ஹேவ் ஆன்சர்ஸ்? ஜஸ்ட் திங்க் ஆஃப் ஒரு சின்ன ஹோட்டல் வச்சிருக்கிற ஒரு லேடியோ ஒரு ஜென்டில்மேனோ. ஓகே, ஹார்ட் ஒர்க். ஓகே, தினமும் உழைக்கிறாங்க. ஹார்ட் ஒர்க், சிங்கிள். இப்போ அவங்க கூட கண்டிப்பா உதவி பண்றதுக்கு சில பேர் இருப்பாங்க, சிங்கிளா ஹார்ட் ஒர்க் இருக்கலாம். ஆல்வேஸ் பிஸி. பபிதா மேடம் இப்பதான் உள்ள வந்திருக்காங்க. குவாலிட்டி ஃபுட், நான் செய்யற வேலை வந்து குவாலிட்டியா இருக்கணும், நான் கொடுக்குற அவுட்புட் வந்து குவாலிட்டியா இருக்கும். நேர்மை, ஐ கேன் சி நேர்மை இன் தட். ஃபுட் ப்ரிப்பரேஷன் ஸ்கில், ஓகே ஸ்கில் இருக்கு. ஸ்மைல் அண்ட் சர்வ், அந்த மனிதாபிமானத்தோட நம்மளால மற்றவங்களுக்கு பகிர முடியுது. நோ ரெஸ்ட். ஓகே, ஆல்வேஸ் பிஸி மேன். ஓகே, இதுல early to job and late to sleep. ஓகே, காலையிலே வேலைக்கு வந்துடுறாங்க, லேட் வரைக்கும். ஸோ இட்ஸ் வெரி மச் பிஸி. இதுல 3 ஸ்கில் பார்க்கலாம். ஒன் இஸ் ஸ்கில் ப்ரிப்பரேஷன் ஸ்கில் ஒன்று இருக்கணும். அதே மாதிரி இங்கேயும் பிளானிங் தேவைப்படுது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்தணும்னா இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம ஹோட்டலுக்கு வராங்க? எஸ், டைமிங்கும் காலையில சே ஃபார் எக்ஸாம்பிள் 5-6 மணிக்கு நம்மளால ஒரு ஹோட்டல் நடத்தணும்னா 6 மணிக்கு நம்ம ஓபன் பண்ணணும். எத்தனை மணி வரைக்கும் நான் டிஃபன் வைக்கணும், அதுக்கப்புறம் எத்தனை மணி வரைக்கும் நான் லஞ்ச் ப்ரொவைட் பண்ணணும், அதுக்கப்புறம் டீ ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறம் டின்னர். ஸோ தெர் இஸ் அ லாங் பிளானிங். as somebody said, it is a busy day. அதுல எந்த நேரத்துக்கு எந்த பொருள் ரெடியா இருக்கணும், எந்த சாப்பாடு ரெடியா இருக்கணும், எந்த ஐட்டம் ரெடியா இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் காலையிலே நீங்க போண்டா பஜ்ஜி போட்டீங்கன்னா ஓடுமான்றது எனக்கு தெரியாது. அதே மாதிரி டிஃபன் ஐட்டம் மத்தியானம் வச்சீங்கன்னா சாப்பிட மாட்டோம். நிறைய பேருக்கு சாப்பாடு தான் தேவை. ஸோ ஷீ மஸ்ட் ஹாவ் த ஸ்கில், எந்த நேரத்துல எதை கொடுக்கணும்ன்ற ஒரு அந்த ஸ்கில் இருந்திருக்கும். ஸோ நம்ம இப்போ வரைக்கும் 2 பீப்புளை பார்த்தோம். ஒன்று வந்து ஃபார்மர், இன்னொன்று வந்து லேடி ஹூ ரன்ஸ் அ ரெஸ்டாரண்ட். அப்போ அதே மாதிரி தான் மற்றவங்களையும் ஐ வில் லீவ் இட் டு யூ பிகாஸ் வி ஹாவ் டு கோ ஃபர்தர். அப்போ அந்த மற்ற பிக்சர்ல இருக்கிற அந்த பேண்ட் மாஸ்டர் ஆகட்டும், இல்லை ஒரு ஃபேமிலி ஆகட்டும், இல்லைன்னா அந்த ஷெஃப், இதே மாதிரி ஐ ஹவ் புட் அப் ஒன்லி 5 பிக்சர்ஸ். இந்த மாதிரி உலகத்துல நிறைய காமன் மேன் இருக்காங்க, அவங்களுக்குள்ளேயும் அந்த லீடர்ஷிப் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் ட்ரை பண்றது எல்லாமே என்னன்னா, ஒவ்வொரு காமன் மேனுக்குள்ளேயும் ஒரு லீடர் இருக்கிறார். அதுதான் எனக்குள் ஒரு நாயகன் ஒளிஞ்சு கொண்டிருக்கிறார். அதை வெளியே கொண்டு வர்றது தான் இந்த ட்ரைனிங்கோடைய அப்ஜெக்டிவா இருந்துகிட்டு இருக்கு. லெட்ஸ் கெட் இன்டு தி நெக்ஸ்ட் ஒன். Okay, so I mean to say that leadership is not a position of power but a position of responsibility. So இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல பார்த்த மாதிரி ஒரு பொசிஷன்ல தான் இருக்கணும். ஒரு டீம் லீடர்னா கிரிக்கெட்டுக்கு விளையாடினாதான் லீடர், தோனி மட்டும்தான் லீடர், இல்ல ஒரு பிரசிடென்டா இருந்தாதான் லீடர், இல்ல ஒரு ஃபைட் பண்ணாதான் லீடர்னா கண்டிப்பா கிடையாது. லீடர்ஷிப் இஸ் நாட் அ பொசிஷன் ஆஃப் பவர். பவர் இருந்தாதான் லீடரா கிடையாது. You must have the position of responsibility. And the responsibility எடுத்துக்கொண்கிற ஒரு அந்த பொசிஷன்ல இருந்தாலே you are a leader. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சரவணன் ஆகட்டும், வேல்முருகன் ஆகட்டும், இல்ல மத்த இந்த ட்ரைனிங் ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ற அந்த டீம் ஆகட்டும், they have the responsibility. ஓகே, இப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க லீடர். அதுதான் நான் சொல்ல வரேன். லீடர்ஷிப் டஸ் நாட் வாண்ட் எனி பவர். பவர் தேவை கிடையாது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாலுமே அவங்களுக்குள்ள ஒரு லீடர் கண்டிப்பா இருக்கிறார். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தட் மீன்ஸ் ஒரு பொசிஷன் தேவைப்படாது, பவர் தேவைப்படாது, ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எடுத்துக்கிட்டாலே நீங்க ஒரு லீடரா கண்டிப்பா வருவீங்க. அப்போ லீடர்ஷிப்னா என்ன சொல்ல வராங்க? லீடர்ஷிப் இஸ் த ஆர்ட் ஆஃப் மோட்டிவேட்டிங் a group of people to act towards achieving a common goal. அப்போ லீடர்னா யாருங்க? அந்த மோட்டிவேட் பண்ணக்கூடிய அந்த கலை இருக்கணும். மற்றவங்களை மோட்டிவேட் பண்ணி நம்ம கூட ஒரு காமன் கோல் வழியா நடத்திட்டு போறவர் தான் லீடர்னு சொல்ல வர்றாரு.
அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பக்கத்துல போட்டிருக்கேன் பாத்துக்கோங்க. ஃபேமிலி. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எவ்ரிபடி வாண்ட்ஸ் a family. a father, mother, 2 children, இல்ல சிங்கிள் சைல்ட் பேரண்ட் நிறைய பேர் இருப்பீங்க. அதுல ஃபேமிலியோட காமன் கோல் என்ன? வாட் இஸ் த காமன் கோல் ஆஃப் a family? to be happy. அப்போ ஒரு அப்பா ஆனவரோ இல்ல அம்மா ஆனவங்களோ என்ன பண்றாங்க, அந்த ஹாப்பினஸை தேடி அந்த நிம்மதியை தேடி தினமும் ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. எப்படி நம்ம கிட்ட இருக்கிற அந்த மக்களுக்கு தினமும் நல்லதை சொல்லி சொல்லி வி மஸ்ட் பி ஹாப்பி, இந்த வாழ்க்கையில உழைக்கணும் ஜெயிக்கணும்ட்டு அந்த காமன் கோலை தேடி தேடி போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த அப்பாக்குள்ளேயும் அம்மாக்குள்ளேயும் ஒரு லீடரை பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்க முடியும். அதே மாதிரி அந்த பேண்ட், போன ஸ்லைட்ல நான் ஒரு பேண்ட் பிக்சர் போட்டிருந்தேன். அந்த பேண்டோடைய அவர் வாட் இஸ் ஹிஸ் காமன் கோல்? அன்னைக்கு போகக்கூடிய ஒரு ப்ரோக்ராம்ல அந்த பேண்ட் நல்ல விதமா செயல்படணும், பிளான் பண்ணி இருக்கிற அந்த பாட்டோ மியூசிக்கோ செயல்படுத்தணும். ஸோ அதுக்கு அந்த லீடர் என்ன பண்றாரு, அனைவரையும் மோட்டிவேட் பண்ணி கைட் பண்றாரு. அதே மாதிரி ரெஸ்டாரண்ட், if you are owner of a restaurant, what you should do, you must motivate your members for a common goal. இன்னைக்கு நைட் வரைக்கும் சாப்பாடு எல்லாருக்குமே சர்வ் பண்ண முடியற அளவுக்கு பிளான் பண்ணணும். ஸோ லீடர்ஷிப் இஸ் an art, அது ஒரு கலை. என்ன ஒரு கலை? மோட்டிவேட்டிங் குரூப் ஆஃப் பீப்புள். நம்ம சுத்தி இருக்கிற பீப்புளை மோட்டிவேட் பண்ணி ஒரு காமன் கோல், அது இட் கேன் பி ஆஃப் எனி கோல். நீங்க எந்த கோல் வச்சிருக்கணும் அந்த கோல் வழியாக நம்மளால அவங்கள நகர்த்திட்டே போக முடியுமா? உங்களால முடிஞ்சதுன்னா கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு லீடர் இருக்கிறார். அதையும் தாண்டி என்ன, லீடர்ஸ் இன்ஸ்பயர் their followers through effective communication and collaboration. இந்த ரெண்டு விஷயம், முதல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி சொன்னா, அடுத்த ரெண்டு விஷயம் வந்து எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அண்ட் கொலாபரேஷன். ஒரு லீடர்னா கண்டிப்பா இந்த கம்யூனிகேஷனும் கொலாபரேஷன் இருந்தா மட்டும்தான் அவங்களால மற்றவங்கள மோட்டிவேட் பண்ண முடியும், இன்ஸ்பயர் பண்ண முடியும். அந்த ரெண்டும் இன்ஸ்பயர் பண்றது மோட்டிவேட் பண்ணி எதுக்காக? டுவர்ட்ஸ் சக்சஸ். அவங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த கோலுக்கு தகுந்த மாதிரி இவங்களை நடத்தி கொண்டு போகிற ஒரு பெருமையான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த லீடர் எடுத்திருக்காங்க. இந்த ஸ்லைட்ல நம்ம கத்துக்கிட்டது என்னன்னா, லீடர்ஷிப் இஸ் an art, அது ஒரு கலை. என்ன, எந்த விதமான ஒரு கலை? மற்றவங்களை மோட்டிவேட் பண்ணி ஒரு காமன் கோல் வழியாக நடத்தி செல்வது தான் லீடர்ஷிப். அதே மாதிரி அதுக்கு நடத்தி செல்லணும்னா we must have two qualities, two skills. One is effective communication and collaboration. And let's see what is more about leader. If your actions inspire others to dream more, learn more, do more and become more, you are a leader. இந்த 4 விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரீம் மோர், லேர்ன் மோர், டூ மோர் அண்ட் பிகம் மோர். நம்மளோட எல்லாரோட வாழ்க்கையிலும் கண்டிப்பாக இது நடந்துடும். சே ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது ஒருத்தர் வந்து, அண்ணே உங்களால தானே நான் இன்னைக்கு இந்த நிலைமையில நிக்கிறேன்னா, நீங்க அவங்கள இன்ஸ்பயர் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம ஜேசியில நிறைய பேர் ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் போய் ட்ரைனிங் எடுத்திருப்போம், ஆர்கனைஸ் பண்ணியிருப்போம். நிறைய இன்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருப்பாங்க, சார் நீங்க எடுத்த ட்ரைனிங்னால தான் சார் எங்களுக்கு ரிசல்ட் அவ்வளவு வந்திருக்குன்னா, then you have made them become more. அந்த ரிசல்ட்டை கூட்டி கொடுத்துருக்கிறீங்க. So they have learned more from you and you have made them dream more. நீங்க எடுத்த பயிற்சியாலேயோ இல்ல இந்த ப்ரோக்ராம்னாலேயோ அவங்களால ட்ரீம் பண்ண முடிஞ்சது. நீங்க அவங்கள நிறைய விஷயங்கள் பண்ண சொல்லியிருக்கீங்க. அப்படி யாராவது ஒருத்தர் உங்கள் மூலமா ட்ரீம் பண்ணியிருந்தாலோ இல்ல கத்துக்கிட்டு இருந்தாலோ இல்ல செய்ய முடிஞ்சிருந்தாலோ இல்ல உங்களால ஒரு பெரிய ஆளா வந்திருந்தாலோ, யூ ஆர் அ லீடர். நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஆனா நீங்க சொன்னதுனால தானே நான் இதை கத்துக்கிட்டேன், உங்களால தான் நான் இன்னைக்கு இந்த பொசிஷன்ல இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் உங்ககிட்ட வந்து சொன்னீங்கன்னா, you need not to have a team. நான் நிறைய பேர் சொல்லுவாங்க லீடர்னா ஒரு டீம் இருக்கணும். தேவை கிடையாது. You must have some qualities to become a leader. நீங்க மத்தவங்களை இன்ஸ்பயர் பண்ணீங்கனாலே you are a leader. நீங்க பேசுற பேச்சு, ஒவ்வொரு பேச்சிலும் மத்தவனை இன்னொரு செயல் செய்ய வைக்குதுன்னா you are a leader. உங்களால 4 விஷயம் ஒருத்தர் கத்துக்கிட்டாருன்னா you are a leader.
So leader na very simple, you must inspire others. Either you must inspire or your actions, நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயல் மத்தவங்களை இன்ஸ்பயர் பண்ண வைக்குதுன்னா then you are a leader. அதனாலதான் நிறைய படத்துல பாத்துருப்போம், ஹீரோ ஒரு செயல் பண்ணும்போது நமக்குள்ள ஏதோ ஒண்ணு செய்யும். அந்த ஹீரோ இப்படி செய்யறாரு, அவரோட ஆக்ஷனை நம்ம இன்ஸ்பயர் பண்ணுது. ஓகே, நம்ம விவேகானந்தர் பத்தியோ இல்ல காந்தி மகாத்மாவையோ இல்ல நெல்சன் மட்டும் நேரடியா பார்க்கல, ஆனா அவங்க செய்த செயல்கள் நம்ம இன்ஸ்பயர் பண்ணிருக்கு. That's why we call them leaders. So leaderனா அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையா? Do you believe that you are a leader? Can I have answers in the chat box? அந்த நம்பிக்கை வருதா? எஸ், சூப்பர். அப்போ லீடர்னா அப்பயே சொன்ன மாதிரி லீடர்ஷிப் இஸ் நாட் அ பொசிஷன் ஆஃப் பவர். பவர் இருந்தாதான் நம்ம லீடர் கிடையாது. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருந்தாலே யூ வில் பிகம் அ லீடர். அதுக்கு 2 ஸ்கில் வேணும். ஒன்னு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இன்னொன்னு கொலாபரேட்டிவ் ஸ்கில்ஸ். அதையும் தாண்டி சார் என்கிட்ட இந்த 2மே இல்லைன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணுதுன்னா, எதுக்கு? நிறைய கத்துக்கிறதுக்கும் நிறைய ட்ரீம் பண்றதுக்கும் இன்னும் அடுத்த லெவல் போகிறதுக்கு நீங்க உங்களோட ஆக்ஷன் இன்ஸ்பயர் பண்ணுதுன்னா கண்டிப்பா யூ ஆர் அ லீடர். ஸோ இட் இஸ் டு கன்க்ளூட் தட் everyone has a leader inside. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு நாயகன் இருக்கிறான். So this is the first part, my dear participants. So இந்த நம்பிக்கை ஊட்டுறதுக்காக தான் இவ்வளவு நேரம் நான் பேசணும். ஸோ இனிமே நம்ம என்ன நினைக்க கூடாது, லீடர்னா யாரோ கிடையாது, லீடர்னா நம்ம தான். நமக்குள்ள ஒரு லீடர் இருக்கிறாருன்ட்டு நம்பணும். அதுக்குண்டே நான் லீடர்ன்ட்டு பெருமையா காலர் தூக்கிட்டுலாம் போக தேவையில்லை. You must have a belief. Yes, நானும் ஒரு லீடர். அந்த நம்பிக்கை வரணும். நான் தான் கடவுள் இல்லை, எனக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறான். அதுதான். So everyone has a leader inside. Okay, and here is a question for you, my dear participants. Leader born or made? Your answers. Made, உருவாக்கப்படுகிறார். அப்ப யாரும் பிறந்ததுல இருந்த லீடர் கிடையாதோ? எல்லாருமே மேட் தான். His parents made. ராகேஷ் எம்னா மேடா? ஓகே, ரைட். ஸ்ரீனிவாசன் மேட், மகாலட்சுமி மேட். அப்போ பிறந்ததுல இருந்தே யாரும் லீடர் கிடையாதுன்றீங்க, அப்படிதானே? Sure? No. Okay. I'll give a small example of this. நம்ம எல்லாருமே ஸ்கூல்ல படிச்சிருக்கோம், அப்படிதானே? எல்லாருமே சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயோ இல்ல எல்கேஜிலயோ யூகேஜிலயோ உள்ள சேர்ந்திருப்போம். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயோ எல்கேஜிலயோ கூட பாத்துக்கலாம், ஒரு 4 பேரு இன்னொருத்தன் பின்னாடி போவாங்க. அவன் சொன்னாதான் இவங்க அந்த செயலை செய்வாங்க. அவன் எங்க கூட்டிட்டு போனாலும் போவாங்க. அப்போ உங்களுக்கு அந்த லீடிங் குவாலிட்டி அவர்கிட்ட உங்களுக்கு தெரியலையா? மத்தவங்களை இன்ஸ்பயர் பண்றான்ற ஒரு விஷயம் அங்க இல்லையா? ஏன் எல்கேஜிலே லீடர் ஆக்கப்பட்டாரா அவரு? இல்ல அவர் சொன்னா மத்தவங்க செய்யறாங்க, அப்போ அவர் லீடர் இல்லையா? அவனுக்கு ஒரு கஷ்டம்னா 4 பேர் போய் நிக்கிறோம், அவனுக்காக செய்யறோம்னா அவனால எவ்வளவு இன்ஸ்பயர் ஆயிருந்தா நம்ம அந்த வேலையை செஞ்சிருப்போம். And you can see this picture, lion. காட்டுக்கு ராஜான்னு சொல்றது, கிங் ஆஃப் தி ஜங்கல். அப்போ சிங்கம் பிறந்ததுல இருந்தே லீடரா இல்ல செய்யப்படுதா? லீடரா ஆக்கப்படுதா? உள்ளுக்குள்ள அந்த குவாலிட்டிஸ் இல்லைன்னா அவங்கள லீடர் ஆக்கவே முடியாது. அட்லீஸ்ட் கொஞ்சமாவது சில குவாலிட்டிஸ் இருக்கணும். சிங்கம் இந்த காட்டுக்கு ராஜா சும்மாலாம் ஆயிட முடியாது. The lion has to fight for others. Mahalakshmi சொல்றாங்க, everyone has leadership quality. The perfect situation will bring the leadership outside them. Beautiful, madam.
100க்கு 100 உண்மை. எல்லாருக்குள்ளயும் சில பெர்சன்டேஜ் ஆஃப் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் பிறந்ததுல இருந்தே இருக்கு. ரைட்? அதே தான் சிங்கமும். ஏன் நிறைய நம்ம கிங் ஆஃப் தி ஜங்கல் சொல்ல மாட்டோம்னா அந்த நரிக்கு அந்த குவாலிட்டிஸ் இல்ல. சிங்கத்துல இருக்கு. பட் when it fight for its pride, அந்த கூட்டத்துக்காக சண்டை போடும் போது அந்த உண்மையான லீடர் இஸ் கமிங் அவுட். எப்போ தன்னுடைய அந்த கூட்டத்துக்காக சண்டை போடுதோ, எப்போ அதை ஜெயிச்சு வெளியே வருதோ, we make them a leader. Okay? So 30% of leadership qualities are inbuilt. Dear ladies and gentlemen, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். எல்லாருக்குள்ளேயும் 30% of leadership qualities are inbuilt. நமக்கு தேவையான 30% of leadership qualities இதுக்குள்ள நம்ம பிறக்கும் போதே இருக்கு. அப்போ அந்த 70% என்ன சார்? மீதி அந்த 70% என்ன சார்னா அந்த 70% தான் மேடு. Born is with 30% and the 70% are made. அப்போ இதுல இருக்கிற இப்போ சரவணன் போட்டிருக்காரு சார் 50% சார் எக்ஸலன்ட் போட்டிருக்காரு. இந்த 50 பார்ட்டிசிபென்ட் குள்ளயும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் பறக்கும் போது உங்களுக்குள்ள 30% ஆஃப் லீடர் ஆல்ரெடி இருக்கிறார், பிறந்தாச்சு. சில பேர் அந்த சிச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் ஜேசி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 30 வந்து 40, 50, 60, 70 அப்படி ஏறிக்கொண்டே இருக்கும். ரைட்? ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான். லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் மீதி அந்த 70% எப்படி கொண்டு வர்றதுன்றது தான் அடுத்த ஜேர்னி, அடுத்த பார்ட் ஆஃப் திஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வி மஸ்ட் பிலீவ் தட் எனக்குள் ஒரு நாயகன் இருக்கிறான். ஏன்னா 30% ஆஃப் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எனக்குள்ள ஆல்ரெடி இருக்கு. அப்போ மீதி 70% நம்ம அதை 100% ஆக்கிட்டோம்னா தென் we are full time. ஆல்ரெடி செந்தில் முருகன் போட்டிருந்தார் சார், நான் 100% லீடர் சார், நான் இல்லைன்னு சொன்னேன். ஏன்னா நான் இப்போ அந்த ஆன்சர் சொல்றேன். a leader should also be a follower. இன்னொருத்தரை ஃபாலோ பண்ணணும் அவர். so he cannot be 100% leader. It can be around 90-95%. Let's move ahead. So மீதி 70% of leadership எப்போ வரும்னா மகாலட்சுமி சொன்ன மாதிரி once you are ready to face challenges, leader is born in you. எப்பெல்லாம் நீங்க அந்த challenges ஃபேஸ் பண்றதுக்கு தயார் ஆயிட்டீங்களோ மீதி அந்த 70% உண்டான ஒரு லீடர் உங்களுக்குள்ள மறுபடியும் உள்ள வரார். You can see this picture. அதுல என்ன பார்க்க முடியுது? You can see two doctors who are fighting for coronavirus. Appo they are ready to face challenges. They have taken up the responsibility of getting rid of this coronavirus. They are leaders. The situation has made them leaders. You can see policemen here who are also ready to face challenges. They are fighting for us. It is said that nearly 120 soldiers in India has become positive of coronavirus. ஒரு 120 பேர் நம்மளுக்காக உயிரை பணைய வச்சு போராடிட்டு இருக்காங்க. They are the real leaders. நான் உங்களுக்கு அடிக்கடி ஒன்று சொல்ல விரும்பப்படுறேன். லீடர்னா ஒரு கூட்டத்தோட தான் இருக்கணும்ன்ற தயவு செய்து அந்த மனசுல இருந்து எடுத்துருங்க. Leader can also be a single man. Then followers will follow you. ஏன் காந்திஜி சவுத் ஆப்பிரிக்கால ட்ரெயின்ல இருந்து வெளியே தள்ளப்படும் போது அவர் சிங்கிள் மேன் தான். Then later the entire nation followed him. So leader is born single. Then with his actions he inspires others and the entire team will follow him. So ladies and gentlemen, if you are ready to face challenges, the leader is born in you. Are you ready to face challenges? Hello? Are you ready to face challenges? Do you want to become still leader and the 70% leader ஆகணும்ட்டு
தெரிஞ்சுக்கணுமா? எஸ், we are half the way. Yes, thank you so much. இத்தனை லீடர்கள் இந்த குரூப்ல இருக்காங்கன்னா இட்ஸ் ரியலி வண்டர்ஃபுல். லெட்ஸ் see the next journey of how to become அந்த 70% of leadership எப்படி ஆகுறதுன்னு. அப்போ 30% நம்ம லீடர்னு ஒத்துக்கிறோமா? பிறந்ததுல இருந்து 30% லீடர்ஷிப் நமக்குள்ள இருக்கு. அந்த மீதி 70% தான். So I have already said a great way to develop your leadership skills is to take on more responsibility. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கும். The best example ever for this is JCI. ஒரு மெம்பரை ஜாயின் பண்றீங்க, that becomes a responsibility to be a member. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, ஒரு லாம் ஆபீசரா வரீங்க, your responsibility grows. அதுக்கப்புறமா you will become a law president, your responsibility grows. Then if it permits, you will become a ZZB member, the responsibility grows. So ஒவ்வொரு படியும் நீங்க ஏற ஏற உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி உயர உயர you are becoming a leader. You are developing your leadership skills. அப்போ லீடர் ஆகணும் ஒரே வழி என்ன? Take up responsibility. Either it can be your own business, இல்ல வேற வழியா இருக்கலாம், சர்வீஸா இருக்கலாம், உங்களோட சொந்த பிசினஸா இருக்கலாம், பிசினஸ் தாண்டி மற்ற சர்வீஸா இருக்கலாம், இல்ல ஜேசிஏல ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்றதா இருக்கலாம். The more responsibility you take up, the more leadership skills will develop inside you. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு the leadership skills will grow in you. You will become the higher and higher. How are leaders made? அந்த 70% of leaders எப்படி உருவாகுறாங்க? அந்த 30% இருக்கு சார், இந்த 70% எப்படி சார்? How should I become? சார் எனக்கு இந்த 30% இருக்கா இல்லையான்ற நம்பிக்கை கிடையாது அப்படின்னு யாராவது கேட்டீங்கன்னா, அட்லீஸ்ட் இந்த 70% if you could make it, and the 30% will join us. So ஒருத்தர் ஒரு 70% leadership qualities இருந்தாலே போதும், இந்த உலகத்தை ஆண்டுடலாம். So let's see how this leaders are made. அந்த சிங்கம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. அந்த சிங்கத்தை பார்த்தால நமக்குள்ள ஒரு சிங்கம் தூங்கிக்கிட்டு இருக்கு, அதை வெளி எப்படியாவது கொண்டு வரணும்ன்ற ஆத்திரம் வருது. So what can you read from the left? MADE. That's what we are going to discuss. So leaders are made. M for manage. Yes, ladies and gentlemen, a leader should manage many things. இது வந்து already what you have is inbuilt. அந்த 30% என்றது inbuilt. மீதி இருக்கிற 70% உருவாக்குறதுல நம்ம இந்த ஜர்னில இருக்கிறோம். Let's see what should be managed. The first step is that manage self. உன்னை அறிந்தால் நீ உலகம் ஆண்டலாம். The one who knows self will knows the world, will know the world. One who knows self knows the world. அதுல ரெண்டு விஷயம் தாங்க. செல்ஃப் மேனேஜ் பண்றதுக்கு ஒன்னு டிசிப்ளின், இன்னொன்னு வந்து பர்சனல் மாஸ்டரி. டிசிப்ளினா ஒண்ணு இல்ல, காமன் சென்ஸ் தான். இடம் பொருள் ஏவல், எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்ன்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சாலே, அந்த காமன் சென்ஸ் இருந்தாலே we can manage everything. ஒரு இடத்துக்கு போறோம், இப்படிதான் போகணும், இந்த டைமுக்கு தான் போகணும்ன்றது அதான் டிசிப்ளின். எப்ப பேசணும் எப்ப பேசக்கூடாது டிசிப்ளின். சிம்பிளா டிசிப்ளினுக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்லணும்னா, உங்களுடைய எண்ணத்தாலேயோ செயலாலேயோ பேச்சாலேயோ மற்றவங்களுக்கு நீங்க ஹர்ட் பண்ணலைன்னா that is discipline. If you don't hurt through your word, action and deed and thoughts, you are a disciplined gentleman. அப்போ எந்த இடத்துல எப்படி எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்ற தெரிஞ்சாலே you are a disciplined man. And the next one is personal mastery. What is this personal mastery? And நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் நம்ம இதை கேள்விப்பட்டிருப்போம். Personal mastery is nothing but knowing self.
what is our personal strengths and what is our personal weaknesses, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். And as a leader, you must manage your strengths. You must convert your strengths into opportunities to develop more, and you must convert weaknesses into strengths. And as a leader, you must learn every time. So the first thing is manage self. Ladies and gentlemen, if you have a paper with you, paper and pencil irundhuchina, na ipo over bulletinukkum there will be 12 bullets irukum. அப்படினா 12 பாயிண்ட்ஸ் நான் சொல்ல போறேன். அந்த 12 பாயிண்ட்ஸ்க்குமே 10 பாயிண்ட் போட்டுக்கோங்க. அந்த 10 பாயிண்ட்ல அந்த 10க்கு நீங்க எவ்வளவு அனலைஸ் பண்ணுங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் மேனேஜ் செல்ஃப்னா என்னோட டிசிப்ளின் 10க்கு எத்தனை மார்க் கொடுக்கலாம், என்னோட பர்சனல் மாஸ்டரி எவ்வளவு இருக்கு, அப்போ இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து 10 மார்க்னா அப்போ என்னோட மேனேஜிங் செல்ஃப்க்கு நான் 5 மார்க் கொடுக்கலாமா, 7 மார்க் கொடுக்கலாமா, 8 மார்க் கொடுக்கலாமான்ட்டு keep doing. At the end we shall see அந்த 70% of leadershipல உங்களால எவ்வளவு பண்ண முடியும்னு கடைசில தெரிஞ்சு போயிடும். Okay, hope you are doing. Are you ready with paper and pencils or something else? Can I have yes? Good, thank you so much. Now let's get into the next one. Manage time. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் time is everything. Time is gold, time is precious, time is life. Time தான் மங்க எல்லாமே time தான் பணம், time தான் success. அந்த டைம் நம்மளால மேனேஜ் பண்ண முடியும்னா then we are a part of a leader. அந்த டைம் எப்படி மேனேஜ் பண்றது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆர்கனைஸ்டுன்னு ஒரு வேர்ட் கொடுத்திருக்கேன். எல்லாமே ஆர்கனைஸ்டா நம்மளால ஷெட்யூல் பண்ண முடியுதுன்னா you can easily manage your time. So time manage பண்ணா you must have, நம்ம நிறைய ட்ரெயின்ல படிச்சிருக்கோம், டு டூ லிஸ்ட்னு போடணும் இல்ல ஒரு ஷெட்யூல் பண்ணணும். So that is managing time. So time பத்தி நமக்கு எல்லாரும் தெரியும்ன்றதுனால I will go to the next one. Manage change. ஒரு லீடர்ன்றவர் டக்குன்னு ஒரு சேஞ்ச் வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கிற அளவுக்கு அடாப்டபிலிட்டி இருக்கணும். The best example is that இப்போ ஹோம் குவாரண்டைன், இத்தனை நாள் இருந்த உலகம் வேற, இந்த ஒரு 40 நாள் இருக்கிற உலகம் வேற. அப்போ உலகம் மாறும்போது நம்ம அந்த சிச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆக முடியுமா, அந்த சேஞ்சுக்கு நம்மளால அடாப்ட் ஆக முடியும்னா then you are leader. இல்லனா இந்த அடாப்டபிலிட்டி ஸ்கில்ஸ் மேல you must work on. இப்போ நீங்க 10 மார்க்குக்கு நீங்க மார்க் போட்டுட்டு இருக்கீங்களா, 10க்கு அந்த 10ல குறையும் போது it says that you must work on that. அந்த ஸ்கில்ல நீங்க டெவலப் பண்ணணும்னு அர்த்தம். அதனால தான் ஒவ்வொருத்தருக்கும் மார்க் போட சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, தென் மேனேஜ் டீம். ஒரு லீடரா இருக்கிறவங்க you must also know how to manage team. An individual can also be leader. தனி மனுஷன் கூட லீடரா இருக்கலாம். அதே மாதிரி when you have a team, ஒரு லாங் பிரசிடென்ட் கிட்ட ஒரு டீம் இருக்கு, ஒரு எல்ஜிபி இருக்கு, மெம்பர்ஸ் இருக்கு, அந்த டீமை மேனேஜ் பண்ண முடிஞ்சாதான் you are a successful long president. அந்த மாதிரி when you have a team, if you are a team leader in your business இல்ல ஒரு உங்களோட ப்ரொஃபஷன்ல ஒரு டீம் வச்சிருக்கீங்கன்னா அந்த டீமை மேனேஜ் பண்றதுக்கு ரெண்டு விஷயம் தான். ஒன்னு ரிலேஷன்ஷிப், இன்னொன்னு கொலாபரேஷன். இந்த ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்றதுக்கு ரெண்டு விஷயம் மட்டும் போதுங்க. என்னது? ஒன்னு ரெஸ்பெக்ட், இன்னொன்னு வந்து லவ். உங்க டீம் மெம்பர்ஸை முதல்ல ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, கிவ் ரெஸ்பெக்ட் டு தேம். அது யார் வேணாலும் இருந்துட்டு போட்டோம், எப்படிப்பட்டவரா இருந்தாலும் பரவாயில்ல, ரெஸ்பெக்ட் தட் பர்டிகுலர் இண்டிவிஜுவல். உங்க பேச்சு கேட்கலனாலும் பிரச்சனை இல்லை, ரெஸ்பெக்ட், கீப் கிவிங் ரெஸ்பெக்ட் டு தட் பர்டிகுலர் பர்சன், டு எவ்ரி பர்சன் இன்டீட். அதே மாதிரி அடுத்தது லவ், அன்பு செலுத்தணும். சந்திரசேகர் சார் சொன்னாரு லவ் செலுத்தணும்னு போய் எல்லாருக்கும் ஐ லவ் யூ சொல்ல போறீங்க. டோன்ட் டூ தட். அன்பு செலுத்துங்க, அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய கோவக்காரனா இருந்தாலும் அன்புக்கு மடங்காதவங்க யாருமே கிடையாது.
உங்க டீம்ல யாராவது உங்க பேச்சு கேட்காம யாராவது இருந்தீங்கன்னா இந்த ரெண்டு விஷயம் பண்ணி பாருங்க. யூ வில் see the difference. என்னது ரெண்டு? ஒன்னு ரெஸ்பெக்ட், இன்னொன்னு வந்து லவ். மரியாதை கொடுங்க, தென் அன்பு செலுத்துங்க. தென் கொலாபரேட். யூ மஸ்ட் ஆல்சோ நோ ஹவு டு கொலாபரேட் வித் தெம். அவங்களுக்குள்ள இருக்க அந்த திறமை என்ன, அவங்கள எப்படி வேலை வாங்குறதுன்ற தெரியும். ஸோ இந்த மேனேஜ்ல யூ மஸ்ட் மேனேஜ் செல்ஃப், யூ மஸ்ட் மேனேஜ் டைம், யூ மஸ்ட் மேனேஜ் சேஞ்ச், தென் யூ மஸ்ட் மேனேஜ் டீம். ஸோ இப்போ வரைக்கும் 40 மார்க் போட்டாச்சா? எஸ். தென் த நெக்ஸ்ட் A for aspire. Aspireனா the willingness, ஈடுபாடு. எந்த அளவுக்கு நமக்குள்ள ஆசை இருக்குன்றதுதான். எதுக்கு ஆசைப்படணும்? எல்லாத்துக்கும் ஆசைப்படலாம். அந்த ஆசை என்னவா இருக்கலாம்? யூ மஸ்ட் ட்ரீம். ஒரு லீடரா இருந்தா ட்ரீம் பண்ணணும். இஃப் யூ வாண்ட் டு பிகம் சக்சஸ்ஃபுல், you must also dream. There is a small difference between a leader and a successful man. எல்லா சக்சஸ்ஃபுல் மேனும் லீடரா இருக்க தேவை கிடையாது. எல்லா லீடரும் will be a successful man. So லீடரோட என்ன பண்ணணும்னா you must dream. Say for example, இது வெள்ளூர் ஹோஸ்ட் பண்றதுனால சொல்றேன். வெள்ளூர் அந்த கிரீன் சர்க்கிள்ல ஒரு பெரிய ஜவுளி கடை வைக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்குள்ள ஒரு ஆசை வருது, எப்படியாவது அந்த கிரீன் சர்க்கிள்ல ஒரு பெரிய ஜவுளி கடை ஒண்ணு வைக்கணும். அது ட்ரீம். யூ மஸ்ட் ஆல்சோ திங்க் அபவுட் த பர்பஸ். எதுக்காக அந்த இடத்துல நான் ஒரு பெரிய ஜவுளி கடை வைக்கணும்? So when you have a dream, you should also have the purpose. நான் ஒரு பெரிய பங்களா கட்டணும், ஒரு பெரிய மில்லியனர் ஆகணும், ஒரு சக்சஸ்ஃபுல் மேன் ஆகணும், எனக்கு 10 கோடி பணம் வேணும். If you have a dream, you must also ask why. What is the purpose of dreaming that? So if you have a dream and also purpose, சார் எனக்கு ட்ரீம் மட்டும் இருக்கு, அதுக்கு உண்டான பர்பஸ் எனக்கு தெரியலன்னா பர்பஸ் என்னன்னு தேடுங்க. ரைட்? Then you must be willing to visualize. ட்ரீம் பண்ணியாச்சு, எப்படி நடக்க போகுதுன்ற விஷயத்தை விஷுவலைஸ் பண்ணணும். ஓகே, கிரீன் சர்க்கிள்ல ஒரு பெரிய ஜவுளி மாளிகை கட்டணும்ன்றது உங்களுடைய ட்ரீம். எப்படி விஷுவலைஸ் பண்றீங்க? அடாடா இப்போ அடுத்து என்ன ரம்ஜான் பண்டிகை வருது, தெரியல கடைகள் ஓப்பனா இருக்குமாலன்ற தெரியல. மேபி அடுத்த திவாலிக்கு அந்த கடை திறக்கும் போது யூ மஸ்ட் விஷுவலைஸ் தட் அந்த கிரீன் சர்க்கிள் ஒரு பெரிய ஒரு பில்டிங் இருக்கு, அந்த பில்டிங்குள்ள கலகலகலன்னு மக்கள் போறாங்க, நிறைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் இருக்கு, நிறைய கேஷ் பாக்ஸ் ஃபுல்லா பணம் இருக்கு. இதுதான் விஷுவலைஸ். கண்ணுல பார்க்கணும் அந்த பில்டிங்க, மக்களை பார்க்கணும், அந்த ஷெல்ஃப்ல இருக்கிற ட்ரெஸ்ஸை பார்க்கணும், கல்லாப்பெட்டில இருக்கிற அந்த பணத்தை பார்க்கணும். இதெல்லாம் நீங்க விஷுவலைஸ் பண்ணி இதெல்லாம் நடக்க போகுதுன்ட்டு யூ மஸ்ட் விஷுவலைஸ். ட்ரீம்ன்றது வெறும் கனவு மட்டும்தான். விஷுவலைஸ்ன்றது இப்ப நடந்துட்டு இருக்குன்ற ஒரு விஷயத்த உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியறது தான் விஷுவலைஸ். So a leader should visualize his success beforehand. சக்சஸ் இப்படிதான் இருக்கணும்ன்றது முன்னாடியே தெரிஞ்சு பார்க்கணும். நான் இப்போ ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறேன், ஆனா நேத்தே இது நான் விஷுவலைஸ் பண்ணிட்டேன். நான் இந்த ரூம்ல இப்படிதான் உக்காந்து இந்த ட்ரெஸ் போட்டு இந்த மாதிரி தான் நான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பேன்ட்டு நேத்தே நான் பார்த்தாச்சு. ஆனா உங்களோட முகங்கள் எனக்கு தெரியாம இருக்கலாம் தவிர நான் இதைதான் பேச போறேன்னா இதைதான் பண்ண போறேன், இப்படிதான் இருக்க போகுது ட்ரைனிங்ன்றத நேத்தே நான் விஷுவலைஸ் பண்ணியாச்சு. So a leader should visualize. The third one is face challenges. லீடர்னா சும்மா இல்லைங்க, யூ மஸ்ட் ஆல்சோ டேக் ரிஸ்க்ஸ். எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அவ்வளோ அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி நமக்குள்ள உருவாகும். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், we must be responsible. ஒரு
ரெஸ்பான்சிபிள் நமக்காக கொடுக்குறாங்கன்னா நம்மளை நம்பி கொடுக்குறாங்க. அப்ப அதுக்குண்டான ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நம்ம தயாரா. ஸோ லீடர்னா மற்றவங்கள வேலை வாங்குறது ஒரு விஷயம் தான். பட் யூ மஸ்ட் பி ரெடி டு ஃபேஸ் சேலஞ்சஸ். பிகாஸ் வி டோன்ட் நோ அடுத்த செகண்ட் என்னன்றது தெரியாதான் லைஃப். அப்போ அடுத்த செகண்ட்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சாலும் தெரியாக்கட்டியும் ஒரு ரிஸ்க் வருது, ஒரு சேலஞ்ச் வருதுன்னா we must be able to face it. அந்த தைரியம் வேணும் நமக்கு. இந்த தைரியத்தை விட ஆஸ்பயர்ன்றது willing. ஓகே, நான் ரெடி, கம் ஆன் சேலஞ்ச், ஐ அம் ரெடி டு டேக் அப் த ரிஸ்க்ன்றதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோமா, இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறோமான்றதாங்க, வேற ஒண்ணும் இல்லை. இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறோமா, கஷ்டப்பட்டு இஷ்டப்படுறது வேற, இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறோமா, கஷ்டத்தை ஏத்துக்கிறதுக்கும் மன உறுதியோட இருக்கிறோமா, அதுக்கு உண்டான ஆஸ்பிரேஷன் நம்ம கிட்ட இருக்கான்றது. Then D for determine, M for manage, A for aspire, D for determine. இந்த கீழே ஒரு you can see a picture. ஒரு மீன் குட்டி சின்ன பவுல்ல இருந்து மேல பெரிய பவுல்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது? இந்த பவுல் எனக்கு பத்தல சார், அதனாலதான் நான் ஒரு பெரிய பவுலுக்கு நான் போயிட்டு இருக்கிறேன். என்னால இந்த சின்ன பவுல் இருந்து பெரிய பவுலுக்கு தாவ முடியுது. If you could see the travel, அந்த தண்ணில இருந்து மேல எந்திரிச்சாச்சு, அந்த போகிற அந்த டைமிங். இப்போ காத்துல இருக்க மீன் அந்த உயிரை பணைய வச்சு எப்படியாவது நான் அந்த பவுலுக்கு போயிடணும், அந்த விடாமுயற்சி நமக்குள்ள இருக்கா. So determine means விடாமுயற்சி. So leader should be determined. அழகா சொல்வார்ல விஜய், நான் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்ற மாதிரி you must be determined. அந்த டிட்டர்மினேஷனுக்கு முதல் நமக்கு தேவையானது பாசிட்டிவிட்டி. இப்ப அந்த மீனுக்கு பாசிட்டிவிட்டி இல்லைன்னா எப்படியாவது நாங்க போய் சேர்ந்துருவேன்ற நம்பிக்கை இருக்கணும். தட்ஸ் வாட் ஐ மீன் கான்ஃபிடன்ஸ். அந்த மீனுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லாம குதிக்காது. ஏன்னா மீனுக்கு தெரியும் என்னால எவ்வளவு தூரத்துக்கு ஜம்ப் பண்ண முடியும்னு தெரியும், என்னால எனக்கு எவ்வளவு ஸ்கில் இருக்குன்னு தெரியும். அது தெரிஞ்சாதான் நம்ம தாவ முடியும். அப்போ நம்ம ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும் போது லீடர் ஷுட் ஹாவ் தட் கான்ஃபிடன்ஸ். நமக்குள்ள அந்த தைரியம், அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் அந்த அடுத்த ஸ்டெப் எடுக்கணும். So always we must be positive in taking steps. ஆமா இது நடக்கும், நம்மளால முடியும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கணும். And there is another word called ethical. எவ்வளவுதான் தைரியம் இருந்தாலும் எவ்வளவுதான் நம்பிக்கையா இருந்தாலுமே ஜெயிச்சிடுவோன்னு இருந்தா கூட அது நேர்மையானதா இருக்கான்னு பார்க்கணும். ஒரு செயல் செய்யறோம்னா இது நேர்மையாதான் செய்யறோமா, எப்படி வேணாலும் அதை அடைஞ்சிடலான்றது வேற விஷயம். ஆனா நேர்மையோட ஒரு விஷயத்த நம்மளோட டீமால அடைய முடியுதான்றதுதான் இது. So leader should be confident and should also be ethical. ethical என்னது? தர்மம், நேர்மை சொல்றேன் இல்லைங்களா, நேர்மை தர்மம் அது எல்லாமே நமக்குள்ள இருக்கணும். தென் இது நமக்கு எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம், பிளானிங். You must also plan. Without planning we cannot do anything. Dream பண்ணியாச்சு, visualize பண்ணியாச்சு, we are ready to take up risks. ஜெயிச்சணும் நம்பிக்கை கூட இருக்கு, ஆனா அதுக்குண்டான பிளானிங் இருக்கா? பிளான் பண்ணிட்டோமா? இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் நடக்குதுன்னா எவ்வளவு பெரிய பிளானிங் நடந்திருந்தா இன்னைக்கு இந்த நேரத்துல நம்ம பிளான் பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம். ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அப்பே சொன்ன மாதிரி கிரீன் சர்க்கிள்ல ஒரு ஜவுளி கடை வைக்கணும்னா அதுக்கு எவ்வளவு பெரிய பிளான் வேணும், ரைட்? தீபாவளி அன்னைக்கு சரக்கு எடுத்துட்டு வந்து இறக்குனா பத்துமா? யூ மஸ்ட் ஹேவ் சிச்சுவேஷனல் அவேர்னஸ். தீபாவளி ஒரு அதே மாதிரி அப்ரோச், how are we going to approach towards that goal? நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கோம், ஒரு ட்ரீம் எடுத்திருக்கோம், அது விஷுவலைஸ் பண்ணிருக்கோம், ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கும். ஆனா வாட் இஸ் அவர் அப்ரோச்? எந்த விதத்துல நம்ம வந்து அப்ரோச் பண்ண போறோம், எப்படி அந்த சக்சஸ நெருங்க போறோம்ன்றதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜியும் நம்ம கிட்ட இருக்கும். So without planning you can never be a successful.
இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். பேஷன்ஸ், பொறுமை. பொறுமை இல்லைன்னா யூ கேன் அச்சீவ் நத்திங். எல்லாமே இருக்கலாம், உங்ககிட்ட எத்தனை வேணாலும் இருக்கலாம், ஆனா பூ காயா ஆகணும், காய் கணிக்கணும். இது வரைக்கும் பொறுமை வேணும் நமக்கு. அடடா பூ வந்துருச்சே, செடியில பறிச்சிடலாமா, அப்புறம் காய் சாப்பிட முடியாது, பழமும் சாப்பிட முடியாது. You must wait until the results come. So a teacher, ஒரு leader should be patient. அதனால தான் தோனி ஏன் நம்ம கூல்னு சொல்றோம். He has the patience, he has the positivity, he has planning. கடைசி ஓவர்ல 18 ரன் அடிக்கணும்னா கூட அவர் கூலா தான் இருப்பார். Because he knows, he has the plan, he has that confidence. நான் நேர்மையா ஜெயிக்கிறேன்னு எனக்கு தெரியும், அந்த சிச்சுவேஷன் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. வாட் இஸ் மை அப்ரோச், 6 பால்ல 18 ரன் அடிக்கணும்னா எந்த பால் எவ்வளவு ரன் எடுக்கணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். அதே மாதிரி பொறுமையோடு இருக்கிறார். So that's why we call him a leader. So ladies and gentlemen, determine is nothing but positivity, planning and patience. Then கடைசி E for execute, செயல்படுத்துதல். M for manage, A for aspire, D for determine and E for execute. இப்போ வரைக்கும் எந்த செயலும் நடக்கல, எல்லாமே மைண்டுக்குள்ள தான் ஓடிக்கிட்டே இருக்கு. ரைட்? அனலைஸ் பண்ணணும். எதை அனலைஸ் பண்ணணும்? எந்த அளவுக்கு நம்மளோட டீமோட எஃபர்ட் இருக்கு, அவங்களுக்கு எவ்வளோ திறமைகள் இருக்கு. எஃபர்ட்னா உழைப்பு, எக்ஸ்பர்டீஸ்னா ஸ்கில், திறமைகள். அப்போ நம்ம அடையக்கூடிய ட்ரீம் என்ன, நம்ம போடக்கூடிய எஃபர்ட் என்ன, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் என்ன, இதெல்லாமே அனலைஸ் பண்ணணும். ஆஸ் a leader you must analyze. இந்த பிளானிங் பண்ணும் போதே தெரியும். என்கிட்ட 10 பேர் இருக்காங்கன்னா, இப்போ 2வது ஸ்லைட்ல ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிற ஒரு லேடியோட போட்டோ போட்டேன். லெட்ஸ் டேக் அப் தட். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்னைக்கு ஒரு காலையில இருந்து நைட் வரைக்கும் நான் இந்த ஹோட்டல்ல ரன் பண்ணணும்னா என்கிட்ட எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களோட உழைப்பு என்ன, அவங்களோட திறமை என்ன. டக்குன்னு ஒரு 100 பேர் வந்துட்டாங்கன்னா நம்மளால சமாளிக்க முடியுதா, அந்த அளவுக்கு நம்மளால உழைப்பு போட முடியுதா அப்படின்னு நினைக்கணும். So we must analyze what is our effort. என்கிட்ட இருக்கிற அந்த உழைப்பும் திறமையும் என்ன. It can be individual, ஒரு தனிநபரா இருக்கிற உழைப்பும் திறமையும் சரி, இல்ல ஒரு டீமா இருக்கிற வேலையிலும் அந்த எஃபர்ட்டும் எக்ஸ்பர்டீஸும் அனலைஸ் பண்ணணும். ஒருவேளை இதை பத்தல என்ன பண்ணணும், யூ மஸ்ட் இன்க்ரீஸ். நம்ம போகக்கூடிய தூரத்துக்கு உண்டான எஃபர்ட்டும் எக்ஸ்பர்டீஸும் சேர்க்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இங்க ஒசூர்ல இருந்து வெள்ளூருக்கு போகிறதுக்கு எனக்கு 3 மணி நேரம் போதும். ரைட்? அதுவே நான் இங்கில இருந்து டெல்லி போகணும்னு வச்சுக்கோங்க, அது டைம் வேற ஆகும். அப்போ வெள்ளூருக்கு போகிற உழைப்பும் டெல்லிக்கு போகிற உழைப்பும் வேற. வெள்ளூருக்கு போகிற எக்ஸ்பர்டீஸும் டெல்லிக்கு போகிற எக்ஸ்பர்டீஸும் வேற. அப்போ நம்ம போகக்கூடிய தூரம் என்ன, நம்ம கிட்ட இருக்கிற எஃபர்ட்டும் எக்ஸ்பர்டீஸும் என்னன்றது அனலைஸ் பண்ணுங்க. அதை பார்த்தலன்னா increase your skill and effort. And delegate, task management. ஓகே, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 100% ஆஃப் ஜாப் இருக்கு, என்கிட்ட 100% ஜாப் இருக்கு, நான் அதை பிரிச்சு கொடுக்கணும். எப்படி பிரிச்சு கொடுப்போம்? யாருக்கு எவ்வளவு திறமை இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். we have already talked about நம்மளுடைய திறமை. நம்மளுடைய டீம், அந்த முகத்துல கிளேர் அடிக்குதோ? எஸ், எனக்கே கிளேர் அடிக்குது. சாரி ஜென்டில்மேன். ஓகே, ஃபீலிங் பெட்டர்? கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, சூரியன் மேல வராரு ஐயா. ஓகே, இட் இஸ் ஆல்சோ டைம். ஓகே, let's come back. So task management,
நம்மகிட்ட எவ்வளவு வேலை இருக்கு, நான் அதை எப்படி பகிர்ந்து கொடுக்க போறேன்றது வி மஸ்ட் நோ. யாருக்கு எவ்வளவு திறமை இருக்கு, யாருக்கு எவ்வளவு நான் பகிர்ந்து கொடுக்கணும், எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து மீதி இருக்குன்னா அது யார் எடுத்துக்கணும். ஸோ யூ மஸ்ட் டெலிகேட் ஒர்க் டு அதர்ஸ். உங்க டீமுக்கு பிரிச்சு கொடுக்கறதும் சரி, இல்ல ஒரு தனிநபரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு என்ன பண்ணணும், நாளைக்கு என்ன பண்ணணும், அப்போ அந்த டாஸ்கை பிரிச்சு கொடுக்கறது யூ மஸ்ட் நோ. ஸோ டெலிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ் ஆஃப் அ லீடர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், டெசிஷன் மேக்கிங். So as a leader, you must also take decisions. A single decision can change anything. நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு டெசிஷனும் அடுத்த நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நிர்ணயிக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் 5 மணிக்கு முடிக்கணும் இந்த ட்ரைனிங்ல டிசைட் பண்ணிருக்கோம். இப்போ 5:04 ஆயிடுச்சு, 4 நிமிஷம் லேட். எனக்கு கொடுத்தது 4:07 Saravanan 4:07, so we'll finish it. Okay, so decision can decide your future. Decision can decide your success. Decision can make a man successful or failure. So decision எடுக்கிறதுல எதெல்லாம் வச்சு டெசிஷன் எடுக்கணும், உங்களுடைய எஃபர்ட், எக்ஸ்பர்டீஸ், நம்ம எவ்வளவு தூரம் நம்ம சக்சஸ் ரீச் பண்ணிருக்கோம், இன்னும் எவ்வளவு இருக்கு, அதுக்கு எவ்வளவு எஃபர்ட் போடணும், யாருக்கு எந்த நேரத்துல எந்த வேலையை கொடுத்தா அதை சிறப்பா செய்யறாங்க, இது எல்லாமே டெசிஷன் தான். அப்போ கரெக்டான ஒரு முடிவு எடுத்தோம்னா கண்டிப்பாக நம்மளால முடியும். So ladies and gentlemen, so we have discussed made, manage, aspire, determine and execute. So leadership உருவாக்கணும், மீதி 70% உருவாக்கணும்னா கண்டிப்பாக இந்த 4 + 3 + 3 + 3 எவ்வளவு ஆச்சு, 130. ஸோ 130 மார்க்ஸுக்கு 130 பாயிண்ட்ஸுக்கு நீங்க எவ்வளவு எடுத்திருக்கீங்கன்னு மார்க் போட்டுட்டே வந்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ if you are more than 100, you are a good leader. If you are less than 100, you must work on எதெல்லாம் கம்மி வந்திருக்கோ அதில் அந்த ஏரியால டெவலப் பண்ணுங்க, so that you will become an effective and inspiring leader. So let's sum up. So leadership is nothing but inspire others. Inspire others by expecting the most of them. So மத்தவங்களை இன்ஸ்பயர் பண்ணணும். எப்படி, மத்தவங்க கிட்ட இருந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணணும். as a team leader you must expect most of them. Inspire others by challenging them. எப்பவுமே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு லீடர் இருந்தாதான் நம்மளால நிறைய விஷயங்களை பண்ண முடியும். அதே மாதிரி inspire others by caring about them. A leader should be a lovable person who cares for others. யாரு நம்மள நிறைய அன்பா பாத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம நிறைய செய்யணும்னு தோணும். So always leader should be a caring person, and leadership is inspire others by taking a stand for what you believe in. நீங்க எதை நம்புறீங்களோ அதுவே ஒரு ஸ்டாண்ட வச்சு you must take stands on that. Take decision. நீங்க எதை நம்புறீங்களோ அதுல சரியான முடிவு எடுங்க. Okay, so a leader is someone who demonstrates what's possible. அப்போ லீடர்னா யாரு, எது முடியும் and செஞ்சு காட்டுறவர் தான் லீடர். One who speaks cannot be a leader. One who does is a leader. So leader என்றது எது முடியும் செஞ்சு காட்டுறவர் தான் லீடர். அதுக்கு அடுத்த லெவல் என்ன, மத்தவங்க எது முடியாதுன்னு சொல்றாங்களோ அதை செஞ்சு காட்டுறவரும் லீடர். Ladies and gentlemen, இந்த லீடர்ஷிப் பத்தி நம்ம முதல்ல இருந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கிறோம். நான் சொன்ன மாதிரி எல்லாருக்குள்ளேயும் அந்த லீடர் இருக்கிறார். நான் சொன்ன மாதிரி 30% ஆஃப் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் ஆர் இன்பார்ன். நம்ம பிறக்கும் போதே 30% லீடர்ஷிப் குவாலிட்டிஸோட பிறந்திருக்கோம். ஸோ யூ மஸ்ட் பிலீவ் தட் எனக்குள்
ஆல்ரெடி நான் பிறக்கும் போதே ஒரு நாயகன் நம்பணும் முதல்ல 30%. அதுக்கப்புறமா இந்த 70% ஆஃப் லீடர்ஷிப் எப்போ வரும்? நம்ம ஒரு விஷயத்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம எடுத்துக்கும் போது, ஒரு செயலை நம்ம பொறுப்பாக எடுத்துக்கும் போது நம்மளுடைய லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அதிகமாகும். எந்த அளவுக்கு பொறுப்புகளை நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு சிறப்பான ஒரு நாயகனா நம்ம மாறுவோம். So leader is the one who can manage self. அவங்கள தன்னை மேனேஜ் பண்ணணும். he must be able to aspire, எல்லாத்துக்குமே வில்லிங்கோட இருக்கணும். and he must be determined, ஒரு விடாமுயற்சியோட இருக்கணும். and he must know how to execute things. So again, a leader is someone who demonstrates what is possible. எது முடியும்ட்டு லீடரால சொல்ல முடியுதோ is the leader. So thank you, ladies and gentlemen. Hope it was a very wonderful session. நான் கடைசியில சொல்லக்கூடியது, எல்லாருக்குள்ளேயும் ஒரு நாயகன் இருக்கிறான். இருக்கிறாரா? நாயகன்